மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அனைவரும் அமர்வோம். முதல் வாசகத்திற்கு படிக்கிறவர்கள் வரவும். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என என் செவியை திறந்துள்ளார். நான் கிளத்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியமிருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என் உடை மீது சுட்டு போடுகிறார்கள். ஆனால் நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். எனக்கு துணையான நீர் எனக்கு உதவி புரியும்.
Second reading, a reading from St. Paul, letter to the Philippians. Jesus Christ, though he was in the form of God, did not regard equality with God something to be grasped. Rather, he emptied himself, taking the form of a slave, coming in human likeness, and found human in appearance. He humbled himself, becoming obedient to the point of death, and even death on the cross. Because of this, God greatly exalted him and bestowed on him the name which is above every name, that at the name of Jesus every knee should bend, of those in heaven and on earth and under the earth, and every tongue confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. The word of the Lord. கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் பேஷன் பிளே ரீடிங் நம்ம வாசிக்கப் போகிறோம். இது நற்செய்தி வாசகம். ஆகவே நமக்காக அழகாக தயாரித்து அந்த நற்செய்தியை நமக்கு முன்னால் கொண்டு வருவதற்காக நமது சகோதர சகோதரிகள் தயார் செய்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இதை பக்தியோடு ஜபத்தோடு இதில் நாம் கலந்து கொள்வோம். Dear children, our parents and our brothers and sisters have prepared this gospel. What is called the children? Look at me. What is called a passion narrative? Okay. So our people are our moms and dads and our uncles and aunts are going to do that now as we do the gospel reading. So I invite you to see them, observe them, and then understand who Jesus is, what Jesus went through those acting. Okay? And so we all will prayerfully participate and listen to the gospel in a prayerful way. Please, all of you, be seated. எப்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பின்னர் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து,
இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். தந்தை வீட்டிலே எல்லோர்க்கும் விருந்து, அவர் அன்று சாய்த்து நேசம் கொள்ளும் திருவிருந்து, அன்பு திருவிருந்து. தந்தை வீட்டிலே எல்லோர்க்கும் விருந்து, அவர் நெஞ்சில் சாய்ந்து நேசம் கொள்ளும் திருவிருந்து, அன்பு திருவிருந்து. ஆஹா கொண்டாடு கொண்டாடு நெஞ்சே நீ கொண்டாடு, அன்போடு பண்போடு நடைபோடு. ஆஹா கொண்டாடு கொண்டாடு நெஞ்சே நீ கொண்டாடு, அன்போடு பண்போடு நடைபோடு. தந்தை வீட்டிலே எல்லோர்க்கும் விருந்து, அவர் நெஞ்சில் சாய்ந்து நேசம் கொள்ளும் திருவிருந்து, அன்பு திருவிருந்து. மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரவி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை குடிக்க மாட்டேன்,
என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூடி சேர்த்ததுவே. அவரில் களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. ஜீவிய தேவனு கஞ்சிடுவோம், அவரு கன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாய் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப் போவீர்கள். ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவு சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவுற்றது. எனவே சோதனைக்கு உட்படாது இருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தால் அன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன.
அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கிவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்படைக்கப்படவிருக்கிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ராபி வாழ்க எனக் கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவருள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்பி போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவார். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றோ நினைத்தாயோ? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கல்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு தப்பியோடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும்
வான் மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்துக்கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார்? சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதலித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இம்மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன், நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பிக் கொண்டு வந்து, பழி பாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேனே என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன்பின் அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாததால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று
ஆளுநன் பிலாத்திடம் ஒப்புவித்தனர். இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீதும் குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருக்க இருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள், பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கெனங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படைவீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரித்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க
என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேலிருந்த தளரங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக அடித்து தள்ளி இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரை நூரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். கொல்கொத்தாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள்.
இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. மூன்று மணியளவில் இயேசு, ஏலி ஏலி லேமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவருள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தேய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அனைவரும் முழந்தாளிடவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பு என்பது எதுவோ, ஆற்றல் என்பது எதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது எதுவோ, ஆற்றல் என்பது எதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே
ஆசையாய் என் மனதை கனியச் செய்யும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் நகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். நூற்றுவர் தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும், யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும், செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாளுக்கு முன் பின்பு
நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடிச் சென்றுவிட்டு, இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. இறையேசுவில் பிரியமானவர்களே, அமைதியாக பக்தியாக ஒரு சில நிமிடம் மௌனமாக இந்த திருச்சிலுவையை பார்த்து நம்மையே ஆராதிப்போம். இயேசு நமக்காக திருச்சிலுவையை சுமந்து, என்னுடைய அன்பு எவ்வளவு பெரிது, எவ்வளவு ஆழமானது, அகலமானது
எவ்வளவு நன்மைக்குரியது என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசுவே, அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் இயேசுவே, இந்த புனித வாரத்தில் எங்கள் கண்கள், எங்கள் கவனங்கள் உம்மீது நிலைத்திருக்க அருள் தாரும். பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்திருந்த அந்த மேல் மாடியில் கெத்செமனி தோட்டத்தில் சிலுவையின் அடியில் நாங்கள் உம்முடன் இருப்பது போல் இயேசுவே, ஆண்டவரே, நீங்களும் எங்களோடு பயணித்தருளும். உமது கருணையில், உமது இரக்கத்தில் நம்பிக்கை இழக்காமல் வாழ அருள் தாரும். ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாண பாடலை பாடுவோம். உன்னையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நான்குவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தம் வேதனை பாதையை, சிலுவை பாதையை ஏற்க எருசலேம் நகருக்குள் நுழையும் ஆண்டவரை நாம் பின்பற்றுகின்ற இந்த நேரத்தில் நம்பிக்கையுடன் நமது இறை தந்தையிடம் நமது வேண்டுதல்களையும் உலகமெங்கும் உள்ள மக்களின் வேண்டுதல்களையும் எடுத்துரைப்போம். எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இந்த சிலுவை பயணத்தில் இயேசுவின் தாழ்ச்சியையும் தியாகத்தையும் தங்கள் வாழ்வில் கொண்டு மக்களை இறைவனிடம் வழிநடத்த தேவையான அருளை பொழியுமாறு இறைவாவை மன்றாடுகிறோம். Let us pray that, like Jesus, who was unjustly judged, all those in our world today who are falsely accused, treated unfairly, pushed aside, or imprisoned may not lose hope but find justice, dignity, and compassion through the care of others and in God's loving embrace. We pray to the Lord. எருசலேம் நகருக்குள் அமைதியின் தூதராக நுழைந்த இயேசுவே, இன்று உலகில் போர் மற்றும் வன்முறையினால் தவிக்கும் நாடுகள் அனைத்திலும் உம்முடைய மேலான அமைதி நிலவச் செய்யவும், உலகத் தலைவர்கள் அனைவரும் அதிகாரத்தை
Loving God, we remember how the same voices that once cried Hosanna later called for Jesus to be crucified. In our own lives, we too can be quick to speak, to judge, to gossip, and to hurt others with our words. We pray for the grace to turn away from such speech and to use our words to praise you, to speak the truth with love, and to encourage and support one another. We pray to the Lord. தூய ஆவியால் எங்களை நிரப்பும் இறைவா, உம்முடைய இந்த திரு இருதய சிறை சமூகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் மன்றாடுகின்றோம். இந்த தவக்காலத்தின் இறுதி கட்டத்தை நெருங்கும் நாங்கள் அனைவரும் குருத்தோலியுடன் பாடிய ஓசன்னா முழக்கத்தை சிலுவை அடியிலும் உண்மையாக அறிக்கையிடவும் இறுதி வரை கிறிஸ்துவின் சீடர்களாக வாழவும் வரம் தர இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். விண்ணக தந்தையே, எங்கள் மீட்புக்காக உமது மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி அவர் இவ்வுலக வேதனை அனுபவித்து இறக்க அனுமதித்தீர். நாங்கள் நம்பிக்கையுடன் வேண்டிய வேண்டுதல்களை தயவுடன் ஏற்றருளும். இயேசுவின் வேதனை பாதையில் நம்பிக்கையுடன் அவரை பின்பற்றி அவரின் உயிர்த்தெழுதலின் மகிமையை அடைய எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசுவின் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொத்தும் இல்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தமில்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. இறைவா, உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைத்தேன், உள்ளத்தில் ஞானம் இல்லை. காற்றே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புதிய புதியவை அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையில் இருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம்மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்கள் ஆயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றல் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதய
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநியாய தீர்ப்பிடவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களுக்கு உமதுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உம்மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆஸ்கர் மற்றும் ஆண்ட்ரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
Let us pray with confidence to the Father. Children, all of you kindly stand, extend your hands, and look towards the altar as we pray together. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Deliver us, Lord, from every evil, and grant us peace in our day, that by the help of your mercy we may be always free from sin and safe from all distress, as we wait the blessed hope and the coming of our Lord Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours, now and forever. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவின் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இறைவனின் செம்மறி, நமது தேவன் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின்
அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தந்த வசந்தமே, வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே, நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். இறைவனின் விருந்தினிலே கரையில்லா கருணை பொழிகின்றது. இணையில்லா இறைவனின் விருந்தினிலே கரையில்லா கருணை பொழிகின்றது. ஆயுட்டும் தூய அன்பின் மேலான அன்பு இருந்து நோய் வாட்டும் நேரம் என்னை உயிரூட்டி காக்கும் மருந்து. ஆயுட்டும் தூய அன்பின் மேலான அன்பு இருந்து நோய் வாட்டும் நேரம் என்னை உயிரூட்டி காக்கும் மருந்து. காயங்கள் ஆற்றிடும் கவலை கண்ணீரை மாற்றிடும். காலங்கள் போற்றிடும் கருணை உள்ளங்கள் ஏற்றிடும். இறைவனின் அன்பிது இறையிலாய் நம்பிடு. நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். இணையில்லா இறைவனின் விருந்தினிலே கரையில்லா கருணை பொழிகின்றது. இணையில்லா இறைவனின் விருந்தினிலே கரையில்லா கருணை பொழிகின்றது. ஆறாக பாயும் அருளில் வேரூன்றும் வாழ்வின் மரங்கள் மாறாத அன்பை பருகி நூறாக கனியும் மரங்கள். ஆறாக பாயும் அருளில் வேரூன்றும் வாழ்வின் மரங்கள் மாறாத அன்பை பருகி நூறாக கனியும் மரங்கள். சிந்தைகள் புரிந்திடும் விலகிடாமல் என்னுடன் வரும் தந்தையின் கரங்களும் தவறும் போது என்னை தாங்கிடும். கடிந்த நல்ல அன்பிது கடிந்துரை தந்திடு. நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே, வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே, வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார்.
கொடுத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். மன்றாடுவோமாக. அனைவரும் கண்களை மூடுவோம். இந்த புனித வாரத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி மற்றும் பெரிய சனிக்கிழமை நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவருடைய பயணமானது இன்றைய நாளிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அந்த எருசலேம் நகரம் முழுவதும் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லவிருக்கிறார். அதை தான் நாம் இன்று மிகவும் அழகாக நம்முடைய நற்செய்தியின் வழியாக பார்த்தோம். இயேசுவிடம் நம்மையே, நமது குடும்பத்தை, நமது குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஒரு சில நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்துக்காக, இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்காகவும், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுவோருக்கு தம்மை கையளிக்கவும் சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. நீரே இங்கு கூடியிருக்கும் போது குடும்பத்தை, இந்த இறை சமூகத்தை, எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய இளைஞர்களை கண்ணோக்கி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அனைவரும் அமர்வோம். Praise the Lord. இயேசுவில் பிரியமானவர்களே, மிக முதலாக நாம் நம்முடைய நன்றிகளை நமது அருமையான சகோதர சகோதரிகள் நம் இயேசுவினுடைய திருப்பாடுகளை நமது கண் முன்னாக மிகவும் அழகாக அதை நமக்கு நாடக முறையிலே வழியமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக லைட், சவுண்ட் அண்ட் மியூசிக் அண்ட் டயலாக் அண்ட் எல்லாமே கலந்து நீங்கள் நம்ம பார்த்தோம் என்றால் வருடத்துக்கு வருடம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு ஆகிட்டே இருக்கிறோம். வி ஆர் டூயிங் வெரி வெல், பட் வி கீப் ஆடிங் more good things to add to our play. And அதை really I am really happy to see this very பக்தியோடு நாம் இதிலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதில் கலந்து கொண்டவர்களும் அதை நாடகத்தை நடத்தினவர்களும் மிகவும் பக்தியோடு இதில் கலந்து கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் நன்றி கூறவிருக்கிறோம். அதே வேளையில் அவர்கள் இந்த நம்முடைய தவக்காலம் தொடங்கிய நாளில் இருந்து இதற்காக ஒவ்வொரு வாரமும் நிறைய நேரத்தை கொடுத்து, சமயத்தை கொடுத்து இதற்காக அவர்கள் நிறைய உழைத்திருக்கிறார்கள், இந்த சிறப்பான பேஷன் பிளேயை போடுவதற்காக. ஆகவே அவர்களுக்கு நாம் மிகுந்த நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதை வழிநடத்திய நம்முடைய சகோதரர் அலெக்சியஸ் மற்றும் நம்முடைய
பவுலின் அவர்கள் இருவரும் சேர்ந்து அதன் வழியாக அவர்களோடு சேர்ந்த குழுக்கள் நிறைய பேர் இதில் you have given your time, energy, and some had only one dialogue, but you have to sit for 3 hours for practice or 2 hours for practice. That is a great sacrifice to do that. And so those of you who participated in the play, kindly stand. Can you kindly stand? All of those of you who celebrated in the play. Okay. So we really thank you from the bottom of our heart. எங்க உள்ளத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Let's give them big hands and praise them and thank you so much. Okay. May God bless you for bringing Jesus, ஆண்டவரை முழுமையாக இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய டயத்தை, உங்கள் எனர்ஜியை எங்களுக்காக மட்டும் கொடுக்கல, ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரையே இங்கே வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதனால் உங்களுடைய திறமை, உங்களுடைய டைம், உங்களுடைய எதுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். Let us give them once more big hands and God bless them. God bless them. Please be seated. Thank you. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாம் சொன்னது போல நாம் இந்த புனித வாரத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த புனித வாரத்திலே 3 முக்கிய நாட்கள் உள்ளன. புனித வியாழன், புனித வெள்ளி மற்றுமாக புனித சனி. புனித வியாழன் திருப்பலியானது இங்கு நடைபெறும். இட் வில் பி இன் multilingual mass. It is so 2 days in a year it has to be a parish mass. அப்படி என்றால் புனித வியாழனும் புனித சனிக்கிழமையும் it will be always a parish mass. Parishல எத்தனை கம்யூனிட்டி இருந்தாலும் they all have to come together because Christ brought us together. He makes 12 disciples to sit and eat with them. That is how we as a community represent. We all come together and celebrate. So some language we have, in this church we have Vietnamese, Filipino, Vietnamese, English, Spanish, and then Tamil. So the mass will be on both on Maundy Thursday as well as on the Easter Vigil. And therefore I really encourage you to come and participate. This is our parish. Okay? அதை நம்ம முழுமையாக நம்பணும். This is our parish given by the diocese and so we have to be faithful. We have to own this parish. நம்ம தமிழ்னு சொல்லும்போது by the diocese given to us this parish. So we should always say it is my parish. Our Lady of Refuge is our parish. Okay? So you have to feel that and become part of this church. You may have your church near your home and so on, which is good, but as a community that God has given us this church, Our Lady of Refuge, அடைக்கல அன்னை ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயம் தான் நம்முடைய பங்கு ஆலயம். ஓகே, அதனால தான் நம்ம இங்கே எல்லா வகையான வசதிகளும் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆலயத்தை நம்முடைய பங்கு ஆலயமாக நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்ன ஆகும், இன்னொரு பாரிஷ் இருந்தாருன்னா அவர் இன்னொரு சர்ச்சுக்கு அனுப்பிச்சிருவார், இன்னொருத்தர்னா இன்னொருக்கு அனுப்பார். Why? Because we don't connect with the parish. We don't make the parish feel that we are part of them. So one of the ways to be part of it is on being present for Maundy Thursday and Easter Vigil. We have no Tamil Mass separate on Maundy Thursday and Easter Vigil, and therefore we participate with the church. We have one of the readings in Tamil and different things like that. Most of the songs will be in English, and so we participate in that. I really encourage you to Maundy Thursday and Easter Vigil Mass is at 8:30 p.m. and on Maundy Thursday Mass is at 7 p.m. here in our church. And the Maundy Thursday புனித வியாழன் என்று தமிழில் திவ்ய நற்கருணை ஆராதனை நம்ம குரூப்புக்கு 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. Okay, after Mass immediately we are given 9 to 10 p.m. is our community is given the time for Mass. Then 10 to 11 our Spanish community will do, 11 to 12 our Vietnamese community will do. And therefore I encourage all of you who participate, stay and be here for the Eucharistic adoration from 9 to 10 p.m. on April 2nd, புனித வியாழன் அன்று. புனித வெள்ளி நம்ம தமிழில் திருப்பலி நடைபெறும். 5 மணிக்கு நாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். இங்கு 3 மணிக்கு மல்டிலிங்குவல் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ், 4 ஸ்டேஷன்ஸ் தமிழில் இருக்கும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் 4 ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் அது 3 மணிக்கு அதில் நம்முடைய குரூப்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க.
If you are not able to participate, it's okay, but you come for 5 p.m. For the Good Friday service. Will be 5 p.m. in Tamil. Please join us for that. And then Easter Vigil Mass is at 8:30 p.m. There is no Tamil Mass after that. Okay? There is no 11:30 Mass or anything which we were planning just for Mass, but it will be too much. Let's go with the church. Let's all come. And if you are very far, you go to near your parish, near your church to attend the Mass. Others will all come there because we have to make our parish feel. Every community will be presented. Our community also should be presented in good number. So I invite you to come and join us for the 8:30 p.m. vigil service here in our parish. So on Sunday is our Easter picnic from our group at Serra Park from 11 p.m. or 12 p.m. onwards. So please join us. And that is also, we are preparing special biryani for you, okay, for everyone, because it's my birthday. And also, so, okay. So some of our team members and volunteers, they want to cook nice biryani for you. So don't miss that. You miss my birthday, but don't miss the biryani, okay? So you come for, so we have that, and then other things have been already sent out for you for the in our sign-up group. So please sign up for that. For our children, there will be Easter egg hunt. Will be at 3 p.m. Okay, ages under 5, and 3:30 to 3:30 p.m. we have ages from 6 to 9, and 4 p.m. we have ages 10 and above. Okay, so please participate in the egg hunt as well after the picnic and food and drinks and everything. Okay. On April 11th is a Divine Mercy Sunday Mass will be here. April 12th is the Divine Mercy Sunday. So 3 p.m. on that Divine Mercy, we will have a Zoom Divine Mercy Chaplet. Okay, since we cannot join together, Divine Mercy, that is the Irakathin Andavarudaya Thiruvula. So that day, it's important, it's especially very spiritually fruit giving when we have a chaplet at 3 p.m. on the Divine Mercy Sunday. So I will give you more information, but we will have a Zoom Divine Mercy Chaplet for 30 minutes, not more than that, 3 to 3:30 p.m. Okay. So today we have potluck dinner. Whatever dinner we have, we will manage. And from our parish, the schedule of the Holy Week Masses can be found on the parish webpage and the weekly bulletin. Last week, our parish Sunday collection totaled $10,515. And the message from Father Jung, our parochial vicar here. There is a rehearsal for those of you who would be doing readings and other things on Maundy Thursday and other days. So for those who are participating in Maundy Thursday readings or prayers of the faithful, the practice is at 6 to 7 p.m. 7 to 7:30 p.m., we don't have to worry. For the Stations of the Cross, those who participate will join. Then 7:30 to 9 p.m., Easter Vigil. Those who are participating in the Easter Vigil readings will come for the practice. So that is for the liturgical ministers. The practice is on coming Monday. Please make sure to join. Electors, Eucharistic ministers, and ushers, and so on. Okay. So another note is that again and again we are telling you, after meal, please use the dedicated trash bag. There is a separated trash bag. You don't put any of the trash cans anywhere, no. There will be a trash separately put for our community by our volunteers, our team. Use that. Don't put any of those in the church, inside, outside, anywhere, please. Children, can you get it? Where will you throw the trash? Dedicated one, okay? And please, you are saying it loud and you follow it there. Okay, good, that's wonderful. So we have special bread for the participants of the Passion Play.
We have one bread, piece of bread, or one bread. What do we have? Just bread for one family, especially for those who participated in the Passion Play. We will give them now. And we want to thank our choir, we thank the altar servers, thank our sacristians, our Eucharistic ministers, and all of them. Let's give big hands to everyone. Okay? Sorry for... Bless பண்ணனும் bread. என்னப்பா? Bread bless பண்ணனும் Father. Okay. Can we do it after the Mass? Okay? Okay, Father. Okay. So after the Mass, please all of you go to outside. Don't stand here and talk. We have plenty of place outside to talk and chat. You can spend your time. Children, don't run around too much outside in the dark. Be in the light wherever. Okay? Got it? And then those of you who participated in the play, that families please stay as we distribute the bread. Okay? Let us all kindly stand. Sorry. One more thing. I see a couple of families. Please be seated. Please be seated. Sorry. Couple of families. I see new faces. Our brothers and sisters. கொஞ்சம் பேர் புதுசா வந்திருக்காங்க. We want to welcome you. Can you kindly stand? We want to really welcome you. Those of you who came first time, please, thank you. அப்பமா வெல்கம். ரொம்ப சந்தோஷம். உங்கள் மகனையா யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? மகனையா மருமகனையா? ஓகே, வெரி குட். மகனை பார்க்க வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தமிழில் பூசை இங்கே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 7 மணிக்கு நடக்கும். ப்ளீஸ், ரொம்ப சந்தோஷம் வந்தது. உட்காருங்க. வேறு யாராவது நான் கொஞ்சம் பேரை பார்த்தனே புதுசா? இல்லை நான் தான் அவங்களுக்கு நான் பழசாப்பா இருக்கோம். ஓகே, தென் இட்ஸ் ஓகே. ஓகே, தேங்க்யூ. லெட்ஸ் ஆல் கைண்ட்லி ஸ்டாண்ட். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசு போற்றி, மரியே போற்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். I ask the volunteer